Hi everyone. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது diet in liver diseases. அதாவது liver அப்படின்றது நம்மளோட biggest organ in the body. ஸோ அதில் இருக்கிற diseases என்ன மாதிரியா இருக்கும், அந்த டிசீஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான டயட் கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு liver என்ன. ஸோ liver is the largest கிளாண்டுலார் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியில் இருக்க நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. ஹார்ட், ஸ்டமக், பிரெயின், கிட்னி எல்லாம் இருக்கு இல்லையா. இது எல்லாத்த விட லிவர் இஸ் த லார்ஜஸ்ட். அண்ட் இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்குன்னா ரைட் அப்பர் சைட் ஆஃப் த அப்டமன்ல. ஸோ ரைட் சைட் ஆஃப் த அப்பர் அப்டமன்றது வயிறு. ஸோ இந்த வயிறுக்கு மேலே இருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு 4 லோப் இருக்கு. என்னென்ன லோப் அப்படின்னா ரைட் லோப், லெஃப்ட் லோப், caudate lobe and quadrate lobe இப்படின்னு 4 லோப்ல நம்ம சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பேசிக்காக பார்க்கறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் லோப் அண்ட் த லெஃப்ட் லோப் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இந்த குவாடேட் அண்ட் குவாட்ரேட் லோப் வந்து உள்ளே இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பிளட் சப்ளை எப்படி வருதுன்னா ஹெப்பாட்டிக் ஆர்டரியில இருந்தும் போர்ட்டல் வெயின்ல இருந்தும் வருது. அண்ட் இந்த பிளட் வந்துட்டு ஒரு நாளைக்கே 1500 ml சர்க்குலேட் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம லிவர் பற்றி தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். ஸோ ஒரு பார்ட்லேயும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். ஸோ கார்போஹைட்ரேட்னா என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற எல்லா விதமான அந்த குளுக்கோஸ், அதுதான் வந்து கார்போஹைட்ரேட். ஸோ இது வந்துட்டு கிளைகோஜெனிசிஸ் ஆகும் அண்ட் கிளைகோநியோலைசிஸ் ஆகும். ஸோ கிளைகோஜெனிசிஸ் அப்படின்றது என்னன்னா குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகிறது. கிளைகோஜெனிசிஸ் குளுக்கோஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு குளுக்கோஸ் ஆகும். இந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் ஆன பிறகு அந்த குளுக்கோஸ் வந்துட்டு கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி இந்த லிவரில் ஸ்டோர் ஆகும். அதே கிளைகோஜெனிசிஸ்னா என்ன, கிளைகோஜீனோலைசிஸ் அப்படின்னா என்னன்னா அந்த ஸ்டோர் பண்ண கிளைகோஜன் இருக்கு இல்லையா, அந்த கிளைகோஜன் வந்துட்டு குளுக்கோஸாக திரும்ப மாறுறது. இது வந்து திரும்ப பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போகும். ஏன்னா நம்ம பாடிக்கு அது தேவைப்படுறதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு புரோட்டீன் மெட்டபாலிசம். ஸோ புரோட்டீன் மெட்டபாலிசம்ன்றது நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட் இல்லைன்னா அதர் எசென்ஷியல் அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகுறது. ஸோ ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். அந்த அமினோ ஆசிட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகி லிவரில் ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து ஃபேட் மெட்டபாலிசம். ஸோ ஃபேட் மெட்டபாலிசம்ன்றது வந்துட்டு பேசிக்காக பைல் ஃபார்மேஷன். ஸோ பைலரி அப்படின்னு சொல்லுவோம், பிலியரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு பைல் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நாட் ஓன்லி பைல் ஃபார்மேஷன், லிப்போப்ரோட்டீன்ஸ், ஃபாஸ்போலிப்பிட்ஸ், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்துட்டு லிவரால் சிந்தசைஸ் பண்ணப்படுது. அடுத்து வந்துட்டு மினரல் மெட்டபாலிசம். ஸோ மினரல்னு வரும்போது நம்ம பேசிக்காக ஞாபகம் வச்சுக்க போகிறது அயன். ஸோ அயன் வந்துட்டு ஃபெரட்டினாக கன்வெர்ட் ஆகுது எங்கே, லிவரில். இதுதான் பேசிக்கான மினரல் மெட்டபாலிசம். அது இல்லாமல் காப்பரும் வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. காப்பர் எதுக்காக ஸ்டோர் ஆகுதுன்னா நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீமோகுளோபின்காக. அடுத்தது விட்டமின் மெட்டபாலிசம். ஸோ விட்டமின் மெட்டபாலிசமில் வந்து we can see fat soluble vitamins. Fat soluble vitamins வந்துட்டு இங்கே present ஆயிருக்கும். அதாவது ADEK அப்படின்ற விட்டமின்ஸ், இதெல்லாம் fat soluble. அது இல்லாமல் considerable amount of C and B complexும் வந்து இந்த லிவரில் இருக்கு. அடுத்து டீடாக்சிஃபிகேஷன். டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னாவே டாக்ஸிக்னா அதில் வந்துட்டு சம்திங் ராங். டாக்ஸிக் அப்படின்னாவே தட் இஸ் வேஸ்ட். ஸோ டீடாக்சிஃபிகேஷன்னா தட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், அதாவது சுத்தப்படுத்துது. நம்ம உடம்புல வந்துட்டு ஏதாவது நச்சு இருந்துச்சுன்னா, ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த லிவர் ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட்டாக அதர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த அதர் ஃபங்க்ஷனில் பேசிக்காக பிளட் கோஆகுலேஷன். ஸோ கோஆகுலேஷன்னா என்னென்னா கிளாட்டிங். இப்போ எங்கேயாவது அடிபட்டிருக்கு அப்படின்னா உடனே நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஒரு ப்ளீடிங் ஆகும். ஸோ அந்த ப்ளீடிங்கை வந்துட்டு கொஞ்ச நேரம் போக போக என்ன ஆகும், அது ஒரு மாதிரி கிளாட் ஆக ஆரம்பிச்சிடுது இல்லையா. அது எதனால ஆகுதுன்னா இந்த லிவர்னால தான். ஸோ இந்த லிவர் தான் வந்துட்டு அந்த பிளட் கோஆகுலேஷன் ஃபேக்டரை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் கிளாட் ஆகும். இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப்
liver. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா jaundice. So jaundiceன்றது வந்துட்டு ஒரு காமனான ஒரு symptom. இது வந்து this is not a disease. jaundiceனா உடனே ஒரு டிசீஸை வந்துட்டு நம்ம prescribe பண்ணக்கூடாது. It is a symptom. So ஏதாவது லிவர்லயோ இல்ல biliary tractலயோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது டிசீஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஜாண்டிஸ்ன்ற சிம்டம் வரும். ஸோ இந்த சிம்டம் என்ன மாதிரி இருக்கும்? எல்லோ பிக்மெண்டேஷனாக இருக்கும். ஸோ உடம்புல ஸ்கின்ல இல்லை மியூக்கஸ் மெம்பரைன்ல வந்துட்டு எல்லோ பிக்மெண்டேஷன் நிறைய தெரியும். அண்ட் இது எதனால இருக்குதுன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பைல் பிக்மெண்ட்ஸ் பிளட்ல இருக்கிறதுனால. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லிவர் பைல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம படிச்சோம் இல்லையா ஃபங்க்ஷன்ஸ்ல. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகுறது வந்துட்டு எக்ஸஸ் அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது வந்து எல்லோ பிக்மெண்டேஷனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இதுல இருக்கிற டிசீசஸ், அதாவது லிவர்ல இருக்க டிசீஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ்னா என்னன்னா அது ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். இப்போ இந்த லிவர்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், நார்மல் லிவர் இப்படி இருக்காது. ஸோ இதுல வந்துட்டு நிறைய வீக்கங்கள் இருக்கு. ஸோ இன்ஃப்ளமேஷன் அண்ட் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஆஃப் லிவர், அதாவது வீக்கம் அதே சமயத்துல வந்துட்டு செல்ஸ் வந்து ரப்சர் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் வந்துட்டு ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால ஏற்படுதுன்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால, ஏபிசிடி வைரஸ் அப்படின்ட்டு வகை வகையா வைரஸ் இருக்கு. ஸோ இதனால தான் வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் ஏற்படுது. இதோட காசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் காஸ் வந்துட்டு அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர். ஸோ லிவர்ல வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால அங்க இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் ஏற்படுது. ரெண்டாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பைல் டக்ட். ஸோ அந்த பைல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பைல் டக்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மூணாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைல் டக்ட். ஸோ இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு வீக்கம், அப்ஸ்ட்ரக்ஷன்னா அது அழியுது, அதாவது செல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டீக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது அப்ஸ்ட்ரக்ஷன். நாலாவது ஹீமோலைட்டிக் அனீமியா. அனீமியா வந்துட்டு பிளட் செல்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஹீமோலைட்டிக்னா பிளட் செல்ஸ் வந்து சீக்கிரமா வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆயிடுதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம அயன் அப்படின்றத வந்துட்டு சீக்கிரமா அந்த பிளட்ல இருந்து ரெட் ஆர்பிசி அப்படின்ற அந்த ரெட் பிளட் செல்ஸ்ல இருந்து சீக்கிரமா டெஸ்ட்ராய் ஆயிட்டே வருது. இதுதான் ஹீமோலைட்டிக் அனீமியா. இது நாலும் தான் காசஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ். இதோட சிம்டம்ஸ் எப்படி வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாசியா அண்ட் வாமிட்டிங். ஸோ ஒரு மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப நாசியாவா இருக்கும். அடுத்து ஹை ஃபீவர், ஃபீவர் கண்டிப்பா இருக்கும். டார்க் கலர்ட் யூரின், ஏன்னா ஒழுங்கா வந்துட்டு பைல் செக்ரேஷன் இருக்காது. ஸோ அதுல இருக்க அந்த எல்லோ பிக்மெண்டேஷன் யூரின்லயும் வந்துட்டு வெளிப்படும். அடுத்து லாஸ் ஆஃப் அப்பிடைட், சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் பேல் கலர்ட் யூரின், ஸ்டூல்ஸ். ஸோ போகிற ஸ்டூல்ஸ் வந்துட்டு ரொம்ப பேலாக இருக்கும். அடுத்து அப்டாமினல் பெயின். அப்டாமினல் பெயின் வந்துட்டு பேசிக்காக அந்த லிவர் ரீஜனில், அதாவது அப்பர் அப்டமன்ல நிறைய பெயின் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா வீக்னஸாக இருப்பாங்க, ஃபெட்டிக் ஆவாங்க. அடுத்து வந்துட்டு வெயிட் லாஸ். ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும். லாஸ்ட்டாக அசைட்டிஸ். ஸோ அசைட்டிஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது வந்து அன்வான்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து நம்ம அப்டமன்ல இருக்கிறத அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. The accumulation of abnormal amount of fluid in the abdomen. அடுத்து principles of diet. ஸோ என்ன மாதிரி டயட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஹை கார்போஹைட்ரேட் டயட் அண்ட் மாடரேட் ஃபேட் வித் ஸ்மால் அண்ட் அட்ராக்டிவ் மீல்ஸ். ஸோ அள்ளி சாப்பாடு கொடுத்தா என்ன ஆகும், லிவரால் சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்மால் அண்ட் அட்ராக்டிவ் மீல்ஸ், சாப்பிடக்கூடிய செடைட்டி வர அளவுக்கு வந்து மீல்ஸ் இருக்கணும். அண்ட் அவாய்ட் ஓவர் ஃபீடிங், நிறையவும் சாப்பிடக்கூடாது. ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டயட். இந்த டயட்டை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், அப்போ எனர்ஜி வந்து நிறைய தேவைப்படுது. அப்போ எனர்ஜி வந்துட்டு லிபரல் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ல இருந்து ஃபேட்ல இருந்து வரும்போது அது வந்து இன்க்ரீஸ்ட் அமௌண்டா இருக்கும். இந்த ஃபுட் எப்படி தரணும்னா லிக்விடா கொடுக்கணும், அதே சமயத்தை சாஃப்ட்
bland டயட்டாக இருக்கணும். ரொம்ப வந்து சீசனிங் நிறைய போட்டு நிறைய சால்ட் நிறைய பெப்பர் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து நிறைய போட்டு கொடுத்தா அது இன்னும் இரிட்டேஷன் தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்ட் டயட்டாக இருக்கணும். ரெண்டாவது புரோட்டீன். ஸோ புரோட்டீன் வந்துட்டு அடிக்குவேட் அமௌண்ட்டில் கொடுக்குறோம். ஏன் புரோட்டீன் நம்ம அடிக்குவேட் அமௌண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா லிவர் செல்ஸ்லாம் வந்து டீக்ரேட் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஹெப்படைட்டிஸில். ஸோ அப்படி டீக்ரேட் ஆகிறது வந்துட்டு என்ன ஆகும்னா ரீஜெனரேட் பண்ணும். லிவர் செல்ஸ் வந்துட்டு திரும்ப ரீஜெனரேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு புரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதே சிவியர் கேஸாக இருந்ததுன்னா 40 grams ஆஃப் புரோட்டீன் கொடுக்கலாம். அதே மைல்டு கேஸாக இருந்த ஹெப்படைட்டிஸ் வந்து மைல்டு கேஸாக இருந்தால் 60 to 80 grams ஆஃப் புரோட்டீன் வந்துட்டு கொடுக்கலாம். அடுத்து வந்து ஃபேட். ஸோ ஃபேட் வந்துட்டு எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா கேலரிக் இன்டேக்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக ஃபுட் வந்துட்டு பேலட்டபிளாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ சிவியர் கேசஸாக இருக்கும்போது 20 grams ஆஃப் ஃபேட்டும், மாட்ரேட் கேசஸாக இருக்கும்போது 20 to 30 grams ஆஃப் ஃபேட்டும் நம்ம கொடுக்குறோம். அடுத்து கார்போஹைட்ரேட். ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கொடுக்கறது இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி இந்த மாதிரி ஹை சப்ளை கொடுக்கும்போது கேலரிஸ் வந்துட்டு கரெக்டாக நம்மளால கொடுக்க முடியும். அடுத்து விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் வந்துட்டு இந்த லிவர் செல்ஸ் ரீஜென்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன மாதிரி விட்டமின்ஸ் கொடுக்கலாம்? விட்டமின் சி, விட்டமின் கே அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ். அதாவது இந்த லெமன் ஜூஸ், ஆரஞ்சு அந்த மாதிரியான விட்டமின்ஸ் கொடுக்கலாம். விட்டமின் கே கொடுக்கலாம். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நிறைய கீரை வகைகள் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ரீஜென்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் வந்துட்டு ஓரல் ஃபீடில் தான் வந்து மினரல்ஸ் போடுறோம். அதாவது ஃப்ரூட் ஜூஸ் மூலமாக, வெஜிடபிள் சூப்பு, மீட் சூப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது சால்ட் ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு ஃப்ளூயிட் இன்டேக்கும் கரெக்டாக இருக்கும், அதே சமயத்தில் அந்த சால்ட் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ இது பேசிக்காக வந்துட்டு வாய் மூலமாக, அதாவது சாப்பாடு வந்து ஐவி மூலமாக எலக்ட்ரோலைட் தராமல் ஃபுட் வந்து ஓரல் கேவிட்டி மூலமாக கொடுக்குறோம். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இதில். லாஸ்ட்டாக சோடியம். ஸோ எடிமா இல்லை அசைட்டிஸ் இருக்கும்போது மட்டும் சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதும். அது எவ்வளோனா 500 to 1000 mg. மற்ற சமயத்தில் வந்து நார்மலான சால்ட்டு கொடுக்கலாம் அண்ட் ஃப்ளூயிட் கண்டென்ட்டும் வந்துட்டு நார்மலாக கொடுக்கலாம். அடுத்து ஃப்ளூயிட் வந்து லிமிட்டட் அமௌண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டயட்ரி கைட்லைன்ஸ். ஸோ என்ன மாதிரி ஃபுட் இன்க்ளூட் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபுட் டு பி இன்க்ளூடட் என்னென்னா சீரியல், பாரிஜஸ், டபுள் குக்ட் ரைஸ், சூப், மில்க், பட்டர் மில்க், ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ், பாயில்டு டேப்பியோக்கா, பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ், லைட் கஸ்டர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது நம்ம வந்துட்டு சாஃப்டான பிளாண்ட் டயட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, ஹோல் மில்க், creams, processed foods, sweets, bakery products, dry fruits, nuts, condiments, spices இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் இரிட்டேஷன் கொடுக்குற ஃபுட்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஹெப்படைட்டிஸ்க்கு தேவையான எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிரோசிஸ். அதாவது இப்போ இது வந்து ஹெல்த்தி லிவர். ஃபஸ்ட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு chronic ஹெப்படைட்டிஸ். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா இன்ஃப்ளமேஷன்லாம் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனே வந்து இன்னும் ரீஜெனரேட் ஆகாமல் டீஜெனரேட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷனல் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற இதெல்லாம் மேடப் ஆஃப் செல்ஸ். நம்ம தெரியும் ஆர்கன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ்ன்னு. ஸோ இந்த செல்ஸே வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸையும் அதோட ஸ்ட்ரக்சரையும் லூஸ் பண்ணும்போது அதால் அந்த செல்ஸ் வந்து ரீஜெனரேட் பண்ண முடியாமல் ஆகும். அந்த சமயத்தில் இட் வில் பி லைக் ரொம்ப சுருங்கி போயிடும். அதுதான் வந்துட்டு சிரோசிஸ். இதே கண்டினியூ ஆச்சுன்னா இட் கேன் காஸ் கேன்சர், அதாவது கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு கேன்சரஸ் டிஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி, அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் வரும். ஹெப்படைட்டிஸ் வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணலாம், சிரோசிஸ் வரும். சிரோசிஸும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணலாம், இட் கேன் காஸ் கேன்சர். அடுத்து இதோட காசஸ்லாம் என்னென்ன? ஸோ சிரோசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இட் கேன் கோ டு சிரோசிஸ்.
அடுத்து வந்து chronic alcoholism, அதாவது கண்டினியூஸா வந்து ஆல்கஹால் குடிச்சிட்டே இருக்காங்க, டெய்லியும் தண்ணி தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அண்ட் தே ஆர் malnourished, அதாவது ஒழுங்கா தண்ணி ஆல்கஹால் குடிக்கிறாங்க அப்படின்னா அது கூடயே வந்து சாப்பிடணும், பட் அவங்க சாப்பிடல, அவங்க ரொம்ப malnourished இருக்காங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா லிவரை தான் தாக்கும். ஸோ அந்த லிவர் தாக்கும் போது அவங்களுக்கு சிராசிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது இல்லாம நான் ஆல்கஹாலிக்ஸா இருந்தாங்கன்னா அவங்க மேபி ஓவர் வெயிட்டா இருக்கலாம், இல்லைன்னா டயபெட்டிக்கா இருக்கலாம், நிறைய பாடி பிளட் ஃபேட்ஸ் இருக்கலாம், இல்லை நிறைய பிளட் ப்ரெஷர் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காஸ் சிராசிஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்டம்ஸ். ஸோ சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து நமக்கு சிராசிஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சோம்னா, அதில் பேசிக்காக கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ், நம்ம ஆல்ரெடி ஜிஐ ட்ராக்ல வர ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே வர டிஸ்டர்பன்சஸ்லாம் வச்சு கூட இட் கேன் பி சிராசிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு அனரெக்சியா, ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறது, சாப்பிட்டதை வந்துட்டு வாமிட் எடுத்துடுறது. ரெண்டாவது வாமிட்டிங். ஸோ இது வந்துட்டு நம்ம வேணும்ட்டே வாமிட் எடுக்கிறது அனரெக்சியான்றது. வாமிட்டிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். மூணாவது பெயின், அப்டமினல் பெயின் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது அப்பர் அப்டமனில் வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி அந்த இடத்துல தான் வந்து லிவர் இருக்கு. ஸோ அந்த இடத்துல பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்வெல்லிங். ஸோ அப்டமன் ஸ்வெல்லிங் வந்துட்டு நிறைய பார்க்கலாம். இது எல்லாமே தான் வந்துட்டு சிம்டம்ஸ். அடுத்து என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் ஆஃப் டயட், என்ன மாதிரி டயட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஹை கேலரி டயட்டை. அது எப்படி கொடுக்கலாம்? ஹை கார்போஹைட்ரேட் கொடுக்கறது மூலமா ஹை கேலரி டயட் கொடுக்கலாம். அடுத்து ஹை ப்ரோட்டீன் கொடுக்கணும். அண்ட் மாட்ரேட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஃபேட், அந்த அளவுக்கு ஃபேட் தரக்கூடாது, ஏன்னா அது ஆல்ரெடி சிந்தசைஸ் பண்ண முடியல, ஸோ அந்த மாதிரி தரக்கூடாது. அண்ட் ஹை விட்டமின் டயட் கொடுக்கலாம். அண்ட் சோடியம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் தான் வந்துட்டு principles of diet. அடுத்து டயட் மேனேஜ்மெண்ட், என்ன மாதிரியான டயட் எந்த வகையில் கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ எனர்ஜி வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை தேவைப்படும் இல்லையா. ஸோ 2000 to 2000 கிலோ கேல் பர் டே கொடுக்கணும். ஸோ மோஸ்ட் பேஷண்ட் வந்துட்டு அவங்களால கேலரியை வந்து அந்த அளவுக்கு அடிக்வேட்டாக கன்சியூம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அனரெக்சியா இருக்கலாம், நாசியா இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா செவரல் ஸ்மால் மீல்ஸ் கொடுக்கலாம். ஒரு சமயத்துலேயே எல்லாத்தையும், அதாவது 3 வேளை சாப்பாடு 4 வேளை சாப்பாடு கொடுக்காம ஒரு 6 வேளையாக அதை கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால சாப்பிட்ற நேரத்தில் ஒரு 1 hour கேப்பில் இல்லை 1.5 hour கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த எல்லா டயட்டும் வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும்? 2000 to 2500 கிலோ கேல் பர் டே எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். ரெண்டாவது கார்போஹைட்ரேட். ஸோ இந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கு நமக்கு தேவையானது கார்போஹைட்ரேட். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிக அளவில் இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்னா 300 to 400 grams பர் டே இருக்கணும். ஸோ இது என்னால் என்ன ஆகுதுன்னா சஃபிஷியன்ட் கேலரிஸும் கொடுக்க முடியுது, அதே சமயத்தில் ப்ரோட்டீன்லேருந்து எனர்ஜி எடுத்துக்காமையும் இருக்கலாம். ஏன்னா இப்போ கார்போஹைட்ரேட் டிப்ளீட் ஆயிடுச்சுன்னா ப்ரோட்டீன்லேருந்து தான் பாடி எனர்ஜியை எடுத்துக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கார்போஹைட்ரேட்டை நிறைய கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் டயட்டும் கொடுக்கறது நல்லது. எதுக்கு அப்படின்னா லிவரில் இருக்க செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு, அது தானாக வந்துட்டு சரியாகிறதுக்கு ஹை ப்ரோட்டீன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஃபேட்ஸ். ஸோ ஃபேட்ஸ் வந்துட்டு 20 grams வந்துட்டு கொடுக்கலாம். இந்த 20 கிராம்ஸும் வந்துட்டு மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸாக இருக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் ஆயில் வந்துட்டு மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த செயின் வந்து பிரேக் ஆகி நமக்கு வந்து ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகாது. அந்த மாதிரியான ஃபேட்டி ஆயில்ஸாக இருக்கட்டும், ஃபேட்டி சப்ஸ்டன்ஸாக கொடுக்கணும். அடுத்து வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட் சோடியம் வந்துட்டு நார்மல் அமௌண்ட்டில் கொடுக்கலாம். இன்கேஸ் எடிமாவோ அசைட்டிஸோ இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அடுத்து ஃப்ளூயிட் வந்துட்டு நாட் சிவியர்லி ரெஸ்ட்ரிக்டட் பட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு லிவர்னால சிந்தசைஸ் பண்ண முடியாது ஃப்ளூயிடை, அதனால அது இட் கேன் காஸ் கிட்னி ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலனாலும் இட் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட். அடுத்தது ஃபுட் என்ன மாதிரி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த
பப்பட், பிக்கல்ஸ், ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ், ஜாம், ஜெல்லி, சாசஸ் இந்த மாதிரி ரொம்ப சிந்தசைஸ் பண்ண வேண்டிய, ரொம்ப மெட்டபலைஸ் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிராசிஸ்க்கான டயட்ரி மேனேஜ்மெண்ட். இதோட லிவர் டிசீஸ்லாம் முடிஞ்சிருது. ஸோ ஹெப்படைட்டிஸ் பற்றி பார்த்தோம் அண்ட் சிராசிஸ் பற்றி பார்த்தோம். அந்த ஹெப்படைட்டிஸ்னால் என்ன, சிராசிஸ்னால் என்ன, அதுக்கு தேவையான டயட்ரி மேனேஜ்மெண்ட் என்ன, டயட்ரி கைட்லைன்ஸ் அண்ட் டயட்ரி தெரப்பி என்ன, என்ன ஃபுட்டு நம்ம சாப்பிடலாம், என்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இந்த பார்ட்டில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒபிசிட்டி அண்ட் அண்டர் வெயிட் பற்றி பார்க்கலாம். அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.